பிபி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் லக்ஷ்மி சீரியலில் மகாலட்சுமி ரோலில் சூப்பராக நடிச்சிட்டு இருக்கிற ஸ்ருதிராஜ் அவர்கள் சமீபத்தில் வெளியிட்ட ஒரு சந்தோஷமான தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ருதிராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா சின்னத்திரை வெளித்திரை அப்படின்னு சொல்லி ரெண்டுலேயுமே சூப்பராக நடித்து கலக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க முதல்ல பார்த்தீங்கன்னா 1996 தளபதி விஜய் அவர்களுடைய படமான மாண்புமிகு மாணவன் அப்படிங்கிற படத்தில் ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ், தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு சொல்லி நிறைய மொழிப்படங்களில் இவங்க நடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக இவங்க நடிக்கிற சீரியல்ஸ் எல்லாமே ரொம்பவே அமைதியான, குடும்பப்பாங்கான, பவ்யமான ஒரு ரோலில் நடிச்சிருப்பாங்க. அதனாலேயே மக்கள் மத்தியில் ஸ்ருதிராஜ் அவங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சது அப்படின்னே சொல்லலாம். இவங்க ஸ்டார்டிங்கில் சன் டிவியில் டெலிகாஸ்டான கோலங்கள் சீரியலில் தேவயானி கூட ஒரு சின்ன ரோலில் நடிச்சிருப்பாங்க. அதை தொடர்ந்து இவங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்த சீரியல் அப்படின்னு சொல்லணும்னா 2009 டெலிகாஸ்டான தென்றல் அப்படிங்கிற சீரியல் தான் இவங்களுக்கு பேர் அதிகமாக வாங்கி கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். அந்த சீரியலில் துளசி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் கிட்டத்தட்ட 6 வருடங்கள் நடித்தாங்க. இந்த சீரியல் 6 வருடங்களுமே பார்த்திங்கன்னா வருஷம் சிறந்த நடிகைக்கான விருது இவங்க தான் வாங்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம ஸ்ருதிராஜ் அப்புறம் தீபக் அவங்களுடைய காம்பினேஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதை தொடர்ந்து இவங்க 2013 15 வரைக்கும் அடுத்த பெரிய ஹிட் சீரியல் கொடுத்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது விஜய் டிவியில் ஆஃபீஸ் அப்படிங்கிற சீரியல் மூலிமா இவங்க மக்கள் மத்தியில் இன்னும் பிரபலமானாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த சீரியலில் கூட பார்த்திங்கன்னா ஸ்ருதி கார்த்திக் இவங்களுடைய பெயரும் மக்கள் மத்தியில் பிரபலமாக பேசப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் அழகு சீரியலில் சுதாராவில் நடித்தது மூலிமா மக்கள் மனசில் நீங்காத இடத்த பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்திங்கன்னா இவங்க சமீபத்தில் லக்ஷ்மி சீரியல் நடிச்சிட்ருக்காங்க. ஸோ இந்த சீரியலில் ஒவ்வொரு ப்ரோமோவாக இருக்கட்டும் இல்லை எபிசோடாக இருக்கட்டும் மக்கள் இவங்களுக்கு நல்ல வரவேற்பை கொடுத்துட்டு இவங்களுடைய நடிப்பை பாராட்டிட்டு வராங்க. ஸ்ருதிராஜ் அவர்கள் சமீபத்தில் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவங்களுடைய திருமண புகைப்படங்கள் மாதிரி அவங்களுடைய ஷூட்டிங் ஸ்பாட் எடுத்த ஃபோட்டோஸை பகிர்ந்துருந்தாங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ் பார்த்து நிறைய ரசிகர்கள் அந்த கமெண்ட் பாக்ஸ்லேயே உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சது அங்கே யார்கிட்டையுமே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸ்ருதிராஜ் அவர்கள் கிட்ட கூட பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூவில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு, உங்களுக்கு எப்போ திருமணம் அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவங்க போல்டாக பதில் சொல்லியிருந்தாங்க, நான் இதுக்கு முன்னாடி ஒருத்தரை காதலித்தேன், ஆனால் சில கருத்து வேறுபாடுகள்னால நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சிட்டோம், கல்யாணம் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ நான் இன்ஸ்டாகிராமில் போட்டது கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இது சீரியல் ஷூட்டுன்னு தெரியாமையே நிறைய பேர் கிட்ட வந்து கல்யாணம் முடிஞ்சான்னு சொல்லி கேட்டாங்க. நான் கண்டிப்பாக என்னுடைய ரசிகர்களுக்கு ஒருபோதும் நான் ஏமாற்ற மாட்டேன், என்னுடைய கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் அவங்களுக்கு தான் தெரிவிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய வீட்லேயும் சரி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் சரி நிறைய பேர் என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி என்கிட்ட கேட்டே தான் இருக்காங்க. கூடி சீக்கிரத்தை நான் திருமணம் பண்ணிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு பிடிச்ச நபரை நான் எப்போ பார்க்குறனோ அப்போ தான் திருமணம் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. என்னுடைய ரசிகர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா எனக்காக நிறைய விஷயங்கள் அவங்க தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா என்னுடைய இன்ஸ்டா பேஜில் என்னுடைய மற்ற சோசியல் மீடியா பக்கத்துலேயும் கூட அவங்க எனக்காக எடிட் பண்ணி தர ஃபோட்டோஸாக இருக்கட்டும், எனக்காக எடிட் பண்ணி தர வீடியோஸாக இருக்கட்டும், எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ நிறைய பேரோட ஆசையே நான் சீக்கிரம் திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கண்டிப்பாக அந்த ஆசையை நான் கூடிய சீக்கிரத்தில் நிறைவேற்றுவேன் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம ஸ்ருதிராஜ் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு என்னுடைய கெரியர்லேயே ரொம்ப பிடிச்ச ரோல்ஸ் அப்படின்னா துளசி, அதுக்கப்புறம் அழகு சீரியல் நடித்த சுதா, இப்போ லட்சுமி சீரியல் நடிச்சிட்டு இருக்கிற மகா கேரக்டர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு நம்ம ஸ்ருதிராஜ் நடித்த எந்த கதாபாத்திரம் ரொம்ப பிடிக்குமா? தென்றல் சீரியல் துளசியா, இல்லை ஆஃபீஸில் வர ஸ்ருதியா, அழகு சீரியலில் வர சுதாவா, இல்லை இப்போ லட்சுமி சீரியல் நடிச்சிட்டு இருக்கிற மகாலட்சுமியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த கதாபாத்திரம் ரொம்ப பிடிக்குமோ அந்த கதாபாத்திரத்துடைய பெயரை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இது மாதிரியான சினிமா சீரியல் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு டெய்லி வேணும் அப்படின்னா இப்போவே நம்மளுடைய பிபி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற டெய்லி வீடியோ உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.